நம்முடைய குரல் டெல்லிக்கு ஒலிக்க வேண்டும். இங்க நீங்க போற சத்தம் டெல்லியில கேட்கணும். ஏன்னா டெல்லி மேகதாது உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட முறையில் நீங்க உங்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு அத்தனை பேருக்கும் பாதிப்பு. இந்த மேகதாதை நாங்க கட்டினாங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. கடந்த காலத்துல நம்ம பார்த்துட்டோம். நம்ம அனுமதி இல்லாம எத்தனையோ டேம் கட்டிட்டாங்க. ஆனா இதையும் கட்ட விடக்கூடாது. அதுக்கு எந்த எல்லைக்குனா நம்ம போகணும், தயாரா இருக்கு. அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்தால்தான் இது நடக்கும். தெருவுக்கு வாங்க, வீதிக்கு வாங்க, பதிவு போடுங்க. ஏன் சோசியல் மீடியா மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்களே, சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு இந்த மேகதாது அணையை உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? இளையோர்களே, இளைஞர்களே, ஒவ்வொரு விதமா நீங்க கையாளணும். ஏன்னா எனக்கு பதட்டமா இருக்கு. அன்றாடம் சிந்திச்சிட்டு இருக்கேன். பதட்டமா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு கர்நாடகா இப்படி பண்ணிட்டாங்களே, நாளைக்கு இதை பண்றாங்களே, அது திட்டம், இந்த திட்டம் வேகமா நடக்குது. அங்க இன்னொன்னு 2028 தேர்தல் நடக்குது கர்நாடகாவில். அந்த தேர்தலில் இப்ப இருக்கிற முதலமைச்சர் DK சிவகுமார் மறுபடியும் வெற்றி பெறணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். இந்த மேகதாது அணையே அவருடைய தொகுதியில வருது. கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமாருடைய கனகாபுர தொகுதியில இந்த மேகதாது அணை திட்டம் இருக்காங்க. மாண்டியா மாவட்டம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மாவட்டத்தில் அதிக MLA அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மறுபடியும் அந்த டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. இதையெல்லாம் இந்த பகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. விவசாய பிரச்சனை இன்னும் அதிகமா பிரச்சனை வரப்போகுது. இந்த எல் நீனோ எஃபெக்ட்ல என்ன பண்ண போறாங்க தெரியல கவர்மெண்ட்ல. அதுவும் இந்த வருஷம் சூப்பர் எல் நீனோ அப்படி எல் நீனோன்னு இப்ப எல்லாம் கத்துக்கிட்டீங்க வார்த்தையை. 7, 8, 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அந்த எஃபெக்ட். பசிபிக் பெருங்கடல்ல அந்த வெப்பம் அதிகமாகி அது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வந்து, இந்திய பெருங்கடலுக்கு வந்து, இதனால கிட்டத்தட்ட 100 நாடுகள்ல வெப்பம் அதிகமாகி மழை போய்த்தரும். தென்மேற்கே போயிடுச்சு. இப்ப 1 மாசம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல. இந்த ஜூலை மாசம் இன்னும் மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் பண்ண போறாங்க தெரியல விவசாயம். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்று சேர வேண்டும். நம்முடைய குரல் டெல்லிக்கு ஒலிக்க வேண்டும். இங்க நீங்க போற சத்தம் டெல்லியில கேட்கணும். ஏன்னா டெல்லி நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, கர்நாடகாவை தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா அங்க தேர்தல் வருது, பிஜேபி அங்க வெற்றி பெறணும்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க, துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு சாதகமா நிச்சயமா டெல்லி செயல்படாது.